ஜெய் சமையல் இன்றைய ஸ்பெஷல் பிரண்டை ரசம். ரசத்துக்கு போடுற மாதிரியே எல்லாமே போட்டுடணும். புளி, ரசப்பொடி வச்சுருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, மல்லி, பூண்டு, உப்பு, தேவையான தண்ணி, ஒரு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பிரண்டையை வந்து அம்மியில் வச்சு நசுக்கிட்டு ரசம் கொதிக்கிறப்ப போட வேண்டியதாங்க, வதக்கிட்டு. பிரண்டை, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு பிரண்டை ரசம் வந்து நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரியே தாங்க. அதில் பிரண்டையை மட்டும் நசுக்கிட்டு வதக்கி போடணும் தான், வேறு ஒன்றுமே சேர்க்கணும்னு தேவையில்லை. தாளிப்பும் போட்டுட்டேன். இந்த கொதி வந்துருச்சு, இறக்கிட வேண்டியதாங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. உடம்பு கை கால் வலிக்கு, சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. பிரண்டை ஜாயின்ட் பெயின்லாம் இருக்காதுங்க. ரசம் சூப்பராக இருக்கும், சும்மாவே குடிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டாங்க. பிரண்டை ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. மருத்துவ குணமுள்ள ரசம் இது. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. பிரண்டை ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நோய் நொடி இல்லாமல் இருங்க. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.